ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கும்போது சாய் அப்படின்ற ஒரு சின்ன பையனை ஒரு சைக்கோ 2ஆம் தேதி கடத்தினால அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறான். அதாவது ஒரு சைக்கோ வந்து ஒரு சின்ன பையனை கடத்தி வச்சிருக்க மாதிரி. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை நம்ம பார்க் சின்ன வயசில் பார்த்த அந்த பையன் தான் சாயா இருப்பானா, அவனை தான் ஒரு சைக்கோ கடத்திருப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு மீட்டிங்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த மீட்டிங்ல நம்ம ஜியோனும் பாத்தீங்கன்னா அவன் அம்மா கூட இருப்பான். ஸோ என்ன இந்த மீட்டிங்ல சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கிம்மோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வராரு. அப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களும் வராங்க. நம்ம கிம்மும் வரான். ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஜியோனோட அம்மா வேற பேசியிருப்பாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தங்குற அந்த இடத்த வந்து இடிச்சிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதை பத்தி பேசுறதுக்காக தான் இவங்களும் வந்திருக்காங்க. நீங்க தங்கியிருக்க அந்த இடம் எல்லாத்தையுமே இடிச்சிட்டு நாங்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க் இருக்கான்ல, அவங்ககிட்ட வந்து மறுபடியும் அவன் பேசுகிறான். அதான் லாஸ்ட்டாக கூட உடம்பு சரியில்லாமல் ஒருத்தனை கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல, அவன் தான் மறுபடியும் வந்து பேசுகிறான். டே அந்த சாயின்ற பையனை 2ஆம் தேதி ஒரு சைக்கோ கடத்திட்டு போயிருப்பான்ல, அந்த சைக்கோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்காடா, நீ போலீஸ் கிட்ட இதை போய் சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம பார்க்கும் எனக்கு அவனோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கு, ஏன்னா எனக்கு எப்பயுமே அவனோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம், சாயின்ற பையன் தான் அந்த சைக்கோ கடத்திட்டு போயிருக்கான். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீ போலீஸ் கிட்ட சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இப்போ மறுபடியும் அந்த மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் எந்திரிச்சு கத்திட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் எந்த வேலையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் இப்போவே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் தங்கியிருக்க அந்த பில்டிங் எல்லாத்தையுமே இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியமும் கிடையாது, என்ன சொல்றீங்க, எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஆமாம் ஆமாம் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பாவும் என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி வாயடிச்சு போயிட்டாரு, சைலண்டாகவே இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹனோட அப்பா அப்படியே அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிம்மோட அப்பாக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோஹனோட அப்பாவை இப்போ நம்ம கிம்மோட அப்பாவுக்கு அடையாளமே தெரியல. ஏதோ அந்த கிராமத்து மக்கள் தான் ஒருத்தராக இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கையை நீட்டுறாரு. பட் நம்ம ஜோஹனோட அப்பா பார்த்தீங்கன்னா பதிலுக்கு கை கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவரு ஜாக் அவனுக்கு தெரியும்ல, அவன் செத்து போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ஜாக்ன்றவன் வேற யாரும் கிடையாது, அந்த கடற்கரையோரமாக ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல, அவனோட கையில் கூட ஒரு மாதிரி தழும்பு இருந்திருக்கும். ஸோ அவனோட பேர் தான் ஜாக். அவனும் ஸ்கூல் படிக்கும்போது இவங்க கூட ஒன்னா தான் படிச்சிருப்பான் போல. பட் இருந்தாலும் நம்ம ஜோஹனோட அப்பா இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம கிம்மோட அப்பா யார் அவன், எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஜோஹனோட வீட்டுக்கு மின் வரான். வந்துட்டு அவனோட அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உள்ளதாண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, எப்படியோ இவன் அவனோட அம்மா பத்தி தான் கேட்க போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஜோஹன் கிட்ட காசு கொடுத்து எனக்கு வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு. அவனும் அங்கிருந்து போயிடுறான். ஸோ அவனை அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம மின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சார் தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க சார், என்னோட அம்மாவை பத்தி நான் பிரின்சிபல் கிட்ட கேட்டேன், அவர் என்னென்னமோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு, கண்டிப்பா என்னோட அம்மா அந்த மாதிரி ஒரு தப்பான ஆளாலாம் இருக்க மாட்டாங்க சார், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, என்னோட அம்மா அந்த மாதிரி இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது மூலமா அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. யார் யாருன்னா செத்து போனால இப்போ ஒருத்தன் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டு அவன், அதுக்கப்புறம் நம்ம மின்னோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா என்ஜு. ஸோ அவங்களோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ஜு அப்புறம் ஜாக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னும் வெளியே வருவான். வெளியே வரும்போது அவனோட அப்பா கால் பண்ணி என்னடா எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, நல்லா இருக்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ண. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானோட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கார் நின்றுச்சுல்ல, அந்த காரை வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போனால ஜாக் அப்படின்ற ஒருத்தன், அவனோட கார் தான் இது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது தடயம் கிடைக்குதா அவன் இறந்து போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்ல ஒரு வயசான ஆள் கத்திருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கத்திட்டு இருக்காரு. அந்த பரதேசி எதுக்காக இங்க வந்து இந்த காரை நிறுத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவர் வந்து நம்ம ஜியானோட ஓனர்னு கூட சொல்லலாம், ஏன்னா அவர் நிறைய வேலை கொடுப்பாரு, அது எல்லாத்தையுமே இவர் செய்வான். அது மட்டும் இல்லாம இப்போ அவரோட இடத்துல தான் அவன் ரூம் மாதிரி கட்டி தங்கியிருக்கான். ஸோ இப்போ எதுக்காக கத்திட்டு இருக்காருன்னா நம்மளோட இடத்துல இந்த மாதிரி காரை விட்டுட்டு போனதுனால இப்போ நம்மள தான் விசாரிச்சு தாலி ஏற்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர்ல இருக்காரு. நம்ம கிம்மோட அப்பா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கிராமத்தில் ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதனாலேயே இவர் ஆல்ரெடி கான்ல இருந்தாரு. இப்போ இவங்களும் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுனால பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்ல, அப்போ அவங்ககிட்ட கூட வந்து அடிக்கடி ஒருத்தன் கேட்டுட்டே இருந்திருப்பான், சாயின்ற பையனை கடத்திட்டு போனால ஒரு சைக்கோ, அவனோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னன்னா இப்போ போலீஸ்காரங்களை கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து இங்க பாருங்க இவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான், அவன்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க் என்னன்னா இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவனும்
இவனுக்கு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். டேய் நீ என்கிட்ட ஞாபகம் இருக்குன்னு தானே சொன்னேன், இப்போ என்னடா ஏமாத்தி இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அங்க வந்திருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவனை கூட்டு போயிடுறாங்க. இவன் ஏதோ பைத்தியக்காரனா தான் இருப்பான் போல, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே பேஷண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் சொன்னது பெருசாவே எடுத்துக்காம. ஸோ நம்ம பார்க்க எதுக்காக இந்த மாதிரி மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியானோ அவனோட ஓனரும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து சில வாசகங்களை எழுதிட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா எங்க கிராமம் இப்படியே இருந்தா போதும், எங்களுக்கு ரீடெவலப்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம பார்க்க இதுக்கு அப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்க இருந்தால் தான் இன்னும் நிறைய ப்ராப்ளம் வருது அவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவனை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம கிம் அவன் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம கிம் கிட்ட அவனோட ஃபோனை கொடுக்குறான். எப்படா நீ ஃபோன் இல்லாமல் வாழ்வ, இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்கடா குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி நோண்ட ஆரம்பிக்க, அவர் பார்த்தீங்கன்னா போன கொஞ்ச நேரத்திலே வந்து டே உன்னோட அப்பா உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ மறுபடியும் நம்ம கிம்மோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொலிட்டிஷியன்ஸ் கூட சேர்ந்து அப்படியே பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட நம்ம கிம்மை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த கிராமத்தில் பண்ண போறாங்கல்ல ரீடெவலப்மெண்ட் திட்டம், அந்த திட்டத்தை பற்றியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் நம்ம கிம்முக்கே ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னா அந்த திட்டத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா அந்த கிராமத்து மக்களுக்கு இவங்க நல்லது பண்ண போறது கிடையாது. அதாவது புதுசு புதுசாக வீடெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் தான் பண்ண போறாங்க. அதனால அந்த ரீடெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில பேருக்கு வீடே இல்லாமல் போக கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த உண்மை நம்ம கிம்முக்கு தெரிஞ்சதுல இருந்து அவன் ஒரு மாதிரி செம்ம கடுப்புல இருப்பான். நம்ம அப்பா எல்லார்ட்டையுமே போய் சொல்லிட்டு இருக்காரு, நல்லா போய் சொல்லி எலெக்ஷனுக்காக வாக்கு சேர்த்துட்டு கடைசியா அவங்களே ஏமாத்திடுவார்ல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அப்படியே அவர் எழுதின ஒரு புக்கை படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னா இருட்டில் இருக்க மக்களை வந்து நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு புக்கை தான் இவனோட அப்பா எழுதியிருப்பாரு. இதை பார்த்துட்டு இவன் இன்னும் செம்ம கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா நல்லா குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையில தள்ளாடி வந்துட்டு இருப்பாரு. உடனே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், ஏன்பா எப்படி நீங்க வெளியில ஒரு முகத்தையும் இப்படி உள்ளுக்குள்ள வேற ஒரு முகத்தையும் வச்சிட்டு இருக்கீங்க, இந்த புக்ல நீங்க எழுதிருக்க எல்லாமே போய் இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறான். அது மட்டும் இல்லாம அவனோட அப்பா கிட்ட இன்னும் ரொம்ப கோவத்தோட என்ன பேசுறானா, நீங்க மக்களை ஏமாத்தி அவங்களோட வாக்குகளை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட எதையுமே நீங்க பண்ணி கொடுக்க மாட்டீங்கல்ல, அவங்களை ஏமாத்துறது மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா கோவத்துல அரைஞ்சிடுறாரு. அப்போன்னு பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியில அந்த மெயின் ஒன்று இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு காரை விட்டு ஏத்திட்டோம் போல, அதனால தான் இப்போ கரண்ட் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு, இந்த ஏரியா ஃபுல்லாவுமே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோ நம்மளோட அப்பா நம்மளை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல அவன் கதவை திறந்துட்டு வெளியே போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட அப்பாவும் டேய் எங்க போற, உள்ள வாடா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஆனா இவன் பாத்தீங்கன்னா அது எதையுமே கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து வெளியே ஓடிடுறான். எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வெளிச்சம் வரும், அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த வெளிச்சம் வர இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அங்க வேற யாருமே கிடையாது, நம்ம கிம்மை தவிர மற்ற 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜியானோட ரூமுக்கு முன்னாடி அப்படியே கேம்ப் ஃபயர்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க இவங்க எல்லாருமே. அப்போ போலீஸ்காரங்க எல்லாருமே ஒரு கார்ல தடயம்லாம் தேடி இருப்பாங்கல்ல, அதான் இறந்து போன அந்த ஜியாக்கோட காரு, அதுல கூட உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம மின்னு இருக்கான்ல, அவன் அந்த டிராயரோட சாவியை கண்டுபிடிக்கிறான். அது அப்பதான் கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த சாவியை எடுத்து அந்த டிராயரை ஓப்பன் பண்ணி பார்க்க அதுல என்ன இருந்துச்சுன்னே தெரியல. இப்போ அப்படியே சீன் கட் பண்ண நம்ம கிம்மு பாத்தீங்கன்னா இவங்க இருக்க அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டான். அதுவும் அவனோட அப்பா அரைஞ்ச அந்த அடையாளம் கூட இருக்கும், அதோடய அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்திருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்த உடனே தான் அவனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா சந்தோஷமா இருக்குது. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீடு வெடிச்சிருக்கும்ல ஃபிளாஷ்பேக்ல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ நம்ம மின் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் அவனோட வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு உன்னோட அம்மா கூட மட்டும் இருக்காத அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா அவனோட அம்மாவும் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மின்னோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேர் என்ஜு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்ற மாதிரி நம்ம மின் கிட்ட கேட்கும்போது சரி ஓகேமா நான் வாங்கிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போவான். வெளியே போன உடனே இப்போ இவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, என்ன ஆனாலும் உன்னோட அம்மா கிட்ட மட்டும் இன்னைக்கு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவன் கால் பண்றான். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பிரசன்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஜோஹனுக்கும் பார்க்குக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கிராஜுவேஷன் டே, அதனால அவங்களோட டிகிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமா இருக்குது. ஏன்னா இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கூட யாருமே இல்ல. இவனோட அப்பாவும் எங்க போனாருன்னு தெரியல, இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காணும். நம்ம பார்க்கு கூட அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா இவனுக்கு தான் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவன் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது டைனோசர் மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ அவங்க வேற யாரும் கிடையாது, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காகவே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல, கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு. இதனால இவனும் சந்தோஷப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 7 பேரையுமே கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க சாப்பாடு. ஸோ இதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சில கிஃப்ட் கூட கொடுக்குறாங்க. அது என்னன்னா இந்த ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா நமக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லாருமே அப்படியே கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு இன்னொரு கிஃப்ட்டை கையில் வச்சிருக்க மாதிரி தெரியுது. டே அந்த கிஃப்ட் யாருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ இதுவா, இதுலேயும் ஸ்வெட்டர் தான் இருக்கு, எனக்கு இன்னொரு க்ளோஸ்
ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு போய் தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவனுக்கு வேலையை பார்க்கறதுக்காக போனதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம கிம்மும் ஜோஹன் மட்டும் தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுற இடத்துக்கு போயிட்டு விளையாடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கிம்மு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தனை கொண்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் இவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோஹன் கிட்ட பார்க்கும்போது அவன் டெட் ஆயிட்டான். ஸோ ஆக்சுவலா அவன் கொன்னதே நம்ம ஜோஹன் தான் போல. அதனால நம்ம ஜோஹனும் ஒரு மாதிரி கடுப்புல இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம பார்க் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ கால் பண்ணி நீ எங்க இருக்க, நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணும்போது உனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவனோட அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ கட் பண்ணா நைட்டு நம்ம ஜோஹன் அவனோட வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவ வேற யாருமே கிடையாது, இவனோட தங்கச்சி. இவன் கிராஜுவேட் ஆயிருக்கான்ல, அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் கையில ஒரு பொக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இதை பார்த்துட்டு ஜோஹனோ, நீ எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றதா இருந்துச்சுன்னா நீ நேரடியா ஸ்கூலுக்கு வந்து சொல்லியிருக்கணும், நீயும் அம்மாவும் வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நாங்க ஆக்சுவலா அங்க வந்திருந்தோம், ஆனா அங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு நடுவில் நாங்கள் வந்து உன்னை மீட் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை பார்க்கல. அதுவும் இல்லாமல் அம்மா இப்போ கூட வரலான்னு தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒர்க் வந்துருச்சு, அதனால உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லி சாரி கூட கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு அவ தங்கச்சிக்கிட்ட இருந்த அந்த பொக்கையை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது, அப்பா உன்னை மறுபடியும் அடிச்சா எங்ககிட்ட வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஆனால் இவன் அது எதுவுமே கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் இவன் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல வழக்கம் போல இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறாரு. அங்கே வாந்தி கூட எடுத்து வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியாம இவனும் ரொம்பவே கடுப்பாக பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனில் வெளியே போய் கத்திட்டு இருப்பான். இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுக்கோப்பா, நான் கண்டிப்பாக அம்மா கூட தான் போய் தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் அவனோட தங்கச்சியையும் பார்க்குறான். இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இப்போ அவனோட பிரதரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான் போல அமெரிக்காவில் இருந்து. இவங்க எல்லாருமே இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்டா இப்போ பாரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டே இருக்க, ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் தான் இன்னும் கோவமாக நல்லா பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம பார்க்கோம், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நடந்துக்கிறது இது எல்லாத்துக்குமே நானா காரணம், எனக்கே தெரியாமல் அதெல்லாம் நடக்குது, நான் என்னமோ இது எல்லாத்தையும் வேணும்னு பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் தான் தோணுது நான் ஒரு நார்மலான லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் தான் என்னை விடவே மாட்டீங்க, என்னை ஒரு மாதிரி போட்டு ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிட்டு இந்த பாத் டப் இருக்கும்ல அதில் அப்படியே படுத்துடுறான். அந்த நேரத்தில் ஒரு மாதிரி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ இவனுக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் சரியாகவே தெரியல. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அந்த மாதிரி போயிட்டு நிறைய மக்கள் கிட்ட போயிட்டு எனக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க, இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நைட் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம கிம் கிட்ட பார்த்தீங்கன்னா உன்னோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்லா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் இருக்கக்கூடிய சின்ன சந்தில் நம்ம மீன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னா அன்னைக்கு அந்த ஜாக்ன்ற ஒருத்தன் செத்து போயிருப்பான்ல, அவனோட காரில் கூட எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் கூட அந்த டிராயரை ஓப்பன் பண்ணியிருப்பான்ல, அப்போ அதுக்குள்ள இருந்து இவன் இன்னொரு சாவியை எடுத்திருப்பான். அந்த சாவியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கான். அது ஏதோ ஒரு லாக்கரோட சாவி போல. அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மொபைலை எடுத்து அந்த இடத்துல ஏதோ ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவன் என்ன ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் வந்து குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறான், என்னோட அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு, அதனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாள் எங்களோட வீட்டில் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்த உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க, ஐயோ இவர் ஏதாவது திட்ட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரியும், அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி கிம் சொல்லும்போது அப்பதான் அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. சரி சாப்பிட்டு எல்லாருமே பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம மின்னும் கிம்மும் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம மின்னோட அம்மா என்ஜிஓ இருக்காங்கல்ல அவங்க, அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம்மோட அப்பா, இவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்காங்க, அது இல்லாமல் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஏன்னா சின்ன வயசுல அவங்க எல்லாருமே ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம மின்னு இப்போ கிம்மு கிட்ட காட்டிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம மின் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சின்ன வயசுல என்னோட அம்மா வந்து உன்னோட அப்பாவை லவ் பண்ணிருக்காங்கடா, ஆனா உன்னோட அப்பா தான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, ஸ்கூல்ல சில ரூமர்ஸ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருக்கு, என்னோட அம்மாவை பத்தி எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி. அதை பத்திலாம் நம்ம மின் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் உண்மையா என்னன்னு கூட தெரியல, என்னோட அம்மா கிட்ட இப்போ அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அவங்களும் உயிரோட இல்ல. இருந்தாலும் என்னோட அம்மாவை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு, அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பேசும்போது, சரி ஓகேடா உண்மை என்னன்னு சொல்லி நம்ம கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மும் பாத்தீங்கன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான், உன்னோட அம்மா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்கடா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம கிம்முக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது, ஏன்டா அதுவும் இல்லாம உன்னோட அம்மாவை நீயே கொண்டுட்டதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, எதனால அப்படி சொல்றாங்க, அதான் எனக்கும் புரியல, ஆனா என்னோட அம்மாவை நான் கொல்ல கிடையாது, அப்படியா அப்படின்னா யார் கொண்டிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற, கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு
இவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிருது. என்னடா சொல்ற, யார் கொலை பண்ணது அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவே தாண்டா தற்கொலை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது. அவங்க எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த மாதிரி அதிகமா தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அன்னைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படியே இறந்தும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை பார்த்துட்டு நம்ம கிம் தான் அவனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். சரி விட்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம கிம் இருக்கான்ல, அவன் மட்டும் அவன் அப்பாவோட ஸ்டோர் ரூமுக்கு போறான். அந்த இடத்துல அவரோட பழைய திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல வந்துட்டு இவன் சில விஷயங்களை தேடிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம மின் வந்து இப்ப சொல்லியிருப்பான்ல, என்னோட அம்மா என்ஜு வந்து உன்னோட அப்பாவை லவ் பண்ணிருக்காங்க, ஆனா அவர் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க விஷயமா ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இவன் தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும். அதை இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேப் ரெக்கார்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன பேப்பர் இருக்கும்ல, அதில் வந்து யாரோ எழுதியிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுமையாக அதை ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதை எழுதுனதே நம்ம மின்னோட அம்மா இருக்காங்கல்ல, என்ஜு, அவங்க தான். ஸ்கூல் படிக்கும்போது இதை வச்சு தான் அவங்க நம்ம கிம்மோட அப்பாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்காக வருது, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இதை இவன் பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு டேப் ரெக்கார்டு இருக்கும். அதுலேயும் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. அதையும் வந்து இவன் படிச்சுட்டு இருக்கான். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச பியானோவில் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும், அப்படி என்ன கிஃப்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி குழப்பத்தோட முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறான் கிளாஸில் இருந்த மாதிரியே. ஆனால் அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்க யாருமே பார்க்க கிடையாது. இதனால இவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். உடனே இவன் கிளாஸ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிம் வந்து பார்த்துட்டு, ஏன்டா நான் அனுப்பின மெசேஜ் வந்து யாருமே பார்க்க மாட்டீங்களா, எதுக்காகடா பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது அந்த இடத்துல இந்த கிளாஸ் யாரும் பார்த்துட்டு, ஏன்டா என்ன நீ பாட்டுக்கு ஏதோ நாய் மாதிரி உள்ள வந்து கத்திட்டு இருக்கிற, உனக்குலாம் இதான் கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி வச்சுட்டு அப்படியே இருக்க சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம மின்னும் கிம்மும் போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டுறாங்க. இவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நம்ம ஜேவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம கிம் பார்த்தீங்கன்னா அவன் அப்பா கூட சேர்ந்து மறுபடியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து மறுபடியும் நம்ம ஜோஹனோட அப்பா பார்த்தீங்கன்னா கிம்மோட அப்பாவை பார்க்கறதுக்கு வருவாரு. அந்த நேரத்தில் நம்ம கிம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான், நம்ம மீன் அன்னைக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டியிருப்பான்ல, அப்போ அதில் நம்ம கிம்மோட அப்பாவும் ஜோஹனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா அப்படியே நம்ம கிம்மு மாதிரி தான் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆயிருப்பாங்க. அதில் தான் அந்த டீமாக இவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம கிம்முக்கு இப்போ ஞாபகம் வருது, இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசில் ஒன்றா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம கிம்மோட அப்பா இவரை எதுவுமே தெரியாத மாதிரி வணக்கம் உங்களை அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹேண்ட் ஷேக் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹனோட அப்பா அவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ எதுக்காக நம்ம கிம்மோட அப்பா கூட படித்த ஃப்ரெண்டையே வந்து தெரியாத மாதிரி நடந்துக்கிறாருன்னு தெரியல. இப்போ அடுத்த சீனில் நம்ம பார்க்கோட பிரதர் இருக்கான்ல, அதான் அமெரிக்காவில இருந்து வந்திருப்பான். அவன் அகைன் மறுபடியும் அமெரிக்காவுக்கே கிளம்பிட்டு இருக்கான் போல. ஏன்னா நம்ம பார்க்க கூட இருந்தால் இவனுக்கு தான் ரொம்ப தொல்லையா இருக்கும், பார்க்க பற்றி ஏதாவது இவங்ககிட்ட கேட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் தான் மறுபடியும் அமெரிக்காவுக்கே கிளம்பிட்டு இருப்பான். ஆனால் நம்ம பார்க்க அப்பையும் வந்துட்டு ஏன்டா போற அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது, உனக்கு என்னடா நான் எங்கேயோ போறேன் என்னமோ பண்றேன், ஏன் நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டுட்டு டார்ச்சர் பண்ற, எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல அவ்வளவுதான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேடா ஃபீல் பண்ற நம்ம பார்க்கும் அவனோட ரூம்குள்ள வந்துட்டு ஒருத்தனுக்கு கால் பண்றான். அதான் அவனுக்கு சீக்கிரட்டா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு தான் என்னால என்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இவங்க கூட இருக்கவே பிடிக்கல, ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஈவன் என்னோட பிரதர் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹன் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஒரு பாய்ஸ் கேங்கே அந்த இடத்துக்கு வரானுங்க பைக் எடுத்துக்கிட்டு. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு கடைக்குள்ள போயிட்டு அந்த கடைக்குள்ள இருக்க பொருள் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு ஓடி வரானுங்க, கடைக்காரனெல்லாம் அடிச்சுட்டு. இதை பார்த்துட்டு அந்த கடைக்காரரும் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அப்படியே இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாரு. ஆனா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுவானுங்க. ஆனா அப்போன்னு பார்த்து அந்த திருட்டு பசங்கள்ல இருந்த ஒருத்தன் அப்படியே நம்ம ஜோஹன் போட்டிருக்கா அதே ஸ்வெட்டரை போட்டிருக்கான். அதனால அந்த கடைக்காரர் இவனும் ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவனை பிடிக்க வரும்போது, இல்ல சார் நான் திருடன் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டே இருப்பான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரன் பிடிக்கிற மாதிரி வரும்போது இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த திருட்டு பையனும் டேய் ஏறா இல்ல நீயும் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவனையும் ஏத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரமா அந்த திருட்டு பசங்க வந்துட்டு அப்படியே அவனுங்க திருடின அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க கூட நம்ம இருக்கக்கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஹனும் தனியா பிரிஞ்சு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு வந்துட்டு ஜியான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, உன்னோட பிரதர் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பான ஆளுங்க கூட சேர்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதுடா, அவனை கொஞ்சம் பாத்துக்கோ, அந்த ஆளுங்கெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனும் பாத்தீங்கன்னா அதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அவனோட பிரதரை வந்து செம்மையா திட்டிட்டு இருக்கான். ஏன்டா எதுக்குடா நீ தேவையில்லாம அவங்க கூடலாம் சுத்திட்டு இருக்க, அவனுங்களாம் ஒரு மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அவனுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், அதுவும் இல்லாம இது அந்த ஜங்கு தானே அவங்ககிட்ட போட்டு கொடுத்தான், அவன் மட்டும் என்ன ஒழுங்கா, அவனுக்கே ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஆனா அதுக்கான டேப்லெட்ஸ் அவன் எடுத்துக்காம அது எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டுட்டு இருக்கான், நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஜாடி இருக்கும், அதுல இருந்து நிறைய டேப்லெட்ஸே அவன் கொட்டிட்டே இருக்கான். ஸோ எதுக்காக அவன் இந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாம தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து எலெக்ஷன்ல வின் பண்ண மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.